வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ஹெல்த்தியான ஒரு மில்லட்ஸை வச்சு சத்துள்ள நட்ஸுகள்லாம் வச்சு நம்ம வந்து அற்புதமான சூப்பரான ஒரு கொழுக்கட்டை தான் செஞ்சு பார்க்க போகிறோங்க. நீங்கள் வருஷம் வருஷம் நார்மலாக செய்கிற கொழுக்கட்டையை கட்டலை இந்த வருஷம் இந்த மாதிரி ஹெல்த்தியான கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு படைச்சிட்டு நீங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 25 கிராம் பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. பாதாம் பருப்பு 25 கிராம் முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேணாங்க, லைட்டாக வந்து செவந்தால் போதும். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச முந்திரி பாதாமையும் சேர்த்துட்டு அதோட ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப வந்து பவுட்ரு பண்ணிடாமல் குறன்னு நீங்கள் இந்த மாதிரி வந்து குறன்னு ரெடி பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கடாயிலே நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு உலர் திராட்சை, அதாவது நல்லா கருப்பு திராட்சையாக சேருங்க, அப்போ வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை லைட்டாக வந்து வறுத்துட்டு பொரிஞ்ச உடனேயே 1 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேணாங்க, இந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ நம்ம வந்து வெல்லம் வந்து கருப்பு வெல்லத்தை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா சீச்சிட்டு சேர்த்தாலும் சரி, துருவி சேர்த்தாலும் சரி, அப்போ நம்ம கட்டிகளே இல்லாமல் நம்ம இந்த தேங்காய் துருவலோடு சேர்க்கும்போது அப்படியே அந்த மண்டவெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சிரும். நீங்கள் பாகு பதம் தான் எடுக்கணும்னு தேவையில்லைங்க, காய்ச்சியெல்லாம் எடுத்து சேர்க்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மண்டபத்தில் வந்து கல் மண்ணெல்லாம் இருக்காதுங்க. இப்போ இந்த இதை வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்தா போதுங்க. மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. அந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு, அதாவது கேப்ப மாவு சேர்த்துருக்கேன். 1 கப்பு கம்பு மாவு சேர்த்துருக்கேன். இது 1 கப்போட அளவு வந்து 150 கிராமுங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கிறது ரொம்ப வறுக்க வேண்டாங்க, அப்படி மாவை எடுத்து நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா சூடாக இருக்குது அப்படிங்கிற பதம் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எந்த மாவில் நம்ம மாவு வந்து எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அந்த கப் அளவுக்கு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து அதோட 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் இந்த தண்ணியை வந்து ரொம்ப கொதிக்க விடணும்னு வேண்டாம், ஜஸ்ட் வந்து நல்லா ஹீட் ஏறினா போதும். அந்த ஹீட்டான தண்ணியை அந்த மாவில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த கரண்டியை வச்சே நீங்கள் நல்லா வந்து அப்படியே கிளறி விடுங்க. ஏன்னா மாவு ஹீட்டாக இருக்குது, தண்ணியும் சூடாக இருக்கனால நம்ம கைட்டு வந்து பிணைய முடியாது. அந்த கரண்டியை வச்சே நல்லா வந்து மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பிணையிற பதத்துக்கு இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதோட நார்மல் வாட்ரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹீட்டான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்ரு தண்ணி ஊற்றிட்டு இப்படி கையில் நல்லா அப்படி அமுத்தி நல்லா பிணைஞ்சு விட்டிங்கன்னா நம்மளுக்கு பிணையிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாவு வந்து கையில் ஒட்டுற பதம் தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு எடுக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி நம்ம கையில் ஒட்டாத பதத்துக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை மோல்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த சைஸு அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் அச்சில் தான் கொழுக்கட்டை செய்யணும் இல்லைனாலும் நீங்கள் வாழை இலையில் கூட நீங்கள் நல்லா தட்டிட்டு மடித்து வச்சு வேக வச்சு எடுத்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மோல்டில் கொஞ்சமாக நெய் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையிலையும் கொஞ்சமாக நெய் வந்து தடவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு உருண்டை அளவுக்கு, அதாவது ஒரு எலுமிச்சை அளவுக்கு நீங்கள் வந்து மாவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
இப்போ இந்த மாவை வந்து நல்லா மோல்டுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் மாவு ரொம்ப சேர்த்துறாமல் கொஞ்சமாக இந்த அளவுக்கு சேர்த்து நீங்கள் அந்த அச்சில் வந்து லைட்டாக மெல்லிசாக வந்து நீங்கள் நல்லா அமுத்தி விடுங்க. ஏன்னா மாவு நிறைய சேர்த்து பூர்ணம் கம்மியாக வச்சிங்கன்னா கொழுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்படி நீங்கள் கொஞ்சமாக மாவு சேர்த்து அதுக்கப்புறம் பூர்ணத்தை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கொழுக்கட்டை மாவோட இந்த பூர்ணமும் சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் அச்சில் வந்து நல்லா அந்த மாவு வச்சு அமுத்தி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு அந்த பூர்ணம் எடுத்து வச்சுக்கோங்க. பூரணத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா அமுத்தி விடுங்க. அப்படின்னா தான் அந்த அடிப்பகுதி வரைக்கும் அந்த பூர்ணம் போகும். லைட்டாக வந்து நெய் தடவிட்டு மேலே வந்து அதை கவர் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே வச்சு நல்லா மூடி விட்டுருங்க. பாருங்கள், அச்சிலேருந்து எடுத்தோம்னா அப்படியே ஒட்டாமல் நல்லா பக்குவமாக பதமாக வரும் பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டைகளை ஒரு பிளேட்டில் வந்து அப்படியே ஒன்றா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நெய் வந்து தடவி விட்டுக்கோங்க. அப்படிங்கும்போது கொழுக்கட்டை வந்து அந்த தட்டில் வந்து ஒட்டிக்கிறாமல் வரும். அப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் வரிசையாக வச்சு அடுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு தட்டுக்கு வந்து 9 கொழுக்கட்டை வரைக்கும் வைக்கலாங்க. மூடி போட்டு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு நல்லா வெந்து உங்களுக்கு 2 நாள் இருந்தாலும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் 2வது செகண்ட் பேட்சும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு போக மிச்சம் பூரணம் பார்த்திங்களா, இவ்வளோ வேணால் மிச்சம் இருக்குது. இதை ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா சேர்ந்து லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கிற வேண்டியதாங்க. நம்மளுக்கு பிள்ளையாருக்கு வந்து கொழுக்கட்டை தான் பிடிக்குன்னு கிடையாதுங்க, லட்டுமே ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் இந்த மாதிரி ஹெல்த்தியான லட்டும் கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துலேருந்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்து கையில் ஒட்டிக்கிறாமல் நல்லா வந்திருக்குங்க. போதும், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு நான் கொழுக்கட்டையை இருந்து பாருங்கள், நான் இப்போ எடுத்து பிச்சு காமிக்கிறேன். பூர்ணம் பாருங்கள் எங்கே வரைக்கும் இருக்குன்னு பார்த்திங்களா, இவ்வளோ பூர்ணம் இருந்தால் தான் அந்த மாவோடு சேர்த்து நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வருஷம் இந்த மாதிரி ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சு சாமி கும்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியிலே உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்.